ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெல்டா டி ஆக்சுவேட்டர் அப்படின்னா என்ன, அதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது, இந்த ஏஹெச்யூவில் நமக்கு சில்டு வாட்டர் இன்னும் வந்து 7 டிகிரி போகுது. உள்ளே போயிட்டு அந்த ரிட்டன் ஏர் வந்து ஃப்ளோர்லேருந்து வர ஹாட் ஏர் வந்து இதில் படும்போது நமக்கு கூலிங்கான ஏர் வந்து திரும்ப பில்டிங்குள்ளே சர்க்குலேஷன் போகும். இந்த ஹாட் ஏரை வந்து இந்த வாட்டரில் படுறதுனால 7 டிகிரி வர வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 டிகிரி வாட்டராக வந்து நமக்கு சில்லருக்கு கூலாகிறதுக்கு போயிடும். இப்போ இந்த சைக்கிள் வந்து நார்மலாக நடக்கும்போது நமக்கு வந்து இந்த ஆக்சுவேட்டர் வந்து நம்ம எவ்வளோ செட் பாயிண்ட் வைக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி நார்மலாக ஓப்பன் க்ளோஸ் ஆகும். இப்போ இது வந்து நார்மல் ஆக்சுவேட்டர், 2-வே ஆக்சுவேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து செட் பாயிண்ட் 24 டிகிரி வைக்கிறோம், ரிட்டர்ன் 24 டிகிரி ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஆக்சுவேட்டர் வந்து அந்த 10 வோல்ட்டு பேஸ் பண்ணி அந்த வால்வ் வந்து க்ளோஸ் பண்ணிடும். அப்போ சில்லருக்கு வந்து தண்ணி போகாது. இதுதான் நார்மலாக நடக்கும். பட் இந்த டெல்டா டி ஆக்சுவேட்டரில் நமக்கு என்ன நடக்கும்னா, இப்போ நம்ம வந்து டெல்டா டி வந்து 5 டிகிரி வேணும் அப்படின்னு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ நமக்கு இன்னும் வந்து 7 டிகிரி கொடுக்குறோம். அவுட் வந்து 12 டிகிரி எப்போ வருதோ அப்போ தான் இந்த வால்வ் வந்து ஓப்பன் ஆகி தண்ணி வெளியே போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளே வந்து லோடு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆக்குபென்சி கம்மியாக இருக்கலாம், இப்படி கிளைமேட் நல்லா ரொம்ப கோல்டாக இருக்கும்போது அப்போ வந்து லோடு எப்போல்லாம் நம்ம கம்மியாக இருக்கும் நைட்டில் இது மாதிரி டைமில், அப்போது 10 டிகிரி தான் இங்கே எனக்கு டெல்டா டி இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து 10 டிகிரி தான் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா டி 3 தான் இருக்கும். அப்போது வாட்டர் வந்து சில்லருக்கு போகாது. அப்போ இங்கே இருக்க வாட்டர் வந்து நமக்கு இன்னும் சர்க்குலேஷன் போக போக வந்து எப்போ இது வந்து 12 டிகிரி ரிட்டர்ன் அச்சீவ் ஆகுதோ அப்போ தான் வந்து இந்த வால்வ் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு வந்து வாட்டர் சில்லர். இதே மாதிரி நமக்கு டெல்டா டி ஆக்சுவேட்டரோட வால்வ் வந்து ஒரு 10 ஏஹெச் இருக்க பில்டிங்கில் ஒரு 4 ஏஹெச்சோட பில்டிங் வந்து டெல்டா டி பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்போது நமக்கு எஃபிஷியன்சி வந்து நிறைய சேவ் ஆகும், பவர் கன்சப்ஷன் வந்து சேவ் பண்ணலாம். அப்போ வந்து ரிட்டர்னில் வந்து நம்ம வாட்டர் போகல அப்படின்னா சில்லர் சர்ஜ் ஆகும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து சில்லரில் வந்து மெயினில் வந்து டீகப்ளர் லைனில் ஆட்டோமேஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தண்ணி இங்கே ப்ரெஷரைஸ் ஆகுது, எல்லா ஏஜ்லேயும் வந்து வால்வ் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இந்த ப்ரெஷரை டிஃப்ரென்ஷியல் பேஸ் பண்ணி நமக்கு வந்து செகண்டரி பம்போட அட்ஸை குறைக்கணும். அப்போ வந்து அங்கே இருக்க டீகப்ளர் லைன் வந்து ஓப்பன் ஆகுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சில்லரில் லோடும் குறையும், பில்டிங்லேயும் நமக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும், கூலிங்கும் பவர் சேவிங்கும் அதிகமாகும். இந்த டெல்டா டி ஆக்சுவேட்டருக்கு நம்ம வந்து இந்த ரிட்டர்னில் ஒரு டெம்பரேச்சர் சென்சாரும் அதே மாதிரி சப்ளை லைனில் ஒரு டெம்பரேச்சர் சென்சாரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்குள்ளே இருக்க கண்ட்ரோலரில் நம்ம என்ன செட் பாயிண்ட் நம்ம டெல்டா டி வைக்கிறோமோ அந்த ரீட் பண்ணி நமக்கு வந்து இந்த ஓப்பன் க்ளோஸ் ஆகும். அதுதான் இந்த டீட்டெயில் காமிச்சிருக்கேன். இப்போது இங்கே ரிட்டர்னில் ஒரு சென்சார் கனெக்ட் ஆகிற மாதிரி சப்ளையில் வந்து ஒரு சென்சார் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. நான் ரீசெண்டாக தான் இந்த டெல்டா டி ஆக்சுவேட்டர் வந்து பார்த்தேன். இதை மாதிரி நீங்களும் எதனா லொக்கேஷன்ஸில் அட்வான்ஸாக எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன், பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.